அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கு லெசனுக்குள்ள போவோம். அதாவது எனக்கு வர முடியும்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வர முடியும், ஐ கேன் கம்னு சொல்லுவீங்க. ஆனால் எதிர்காலத்தில் எனக்கு வர முடியுமா இருக்கும், எனக்கு போக முடியுமா இருக்கும், எனக்கு பேச முடியுமா இருக்கும், அதாவது எதிர்காலத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா இருக்கும், இயலுமா இருக்கும்னு நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்போ எனக்கு வர முடியும்னு சொல்கிறது ஐ கேன் கோ. அப்போ எதிர்காலத்தில் எனக்கு வர முடியுமா இருக்கும்னு சொல்லும் பொழுது நாங்கள் கேனை பாவிக்கிறதில்ல. அதுக்கு நாங்கள் பாவிக்கிற வில் பி ஏபிள் டு அப்படின்ற சொல். எப்படி? வில் பி ஏபிள் டு. அப்போ எனக்கு வர முடியும்னு நாங்கள் சொல்லும் பொழுது ஐ கேன் கம்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு வர முடியுமா இருக்கும்னு எதிர்காலத்தில் சொல்லும் பொழுது வெரி ஈஸி, ஐ வில் பி ஏபிள் டு கம். ஐ வில் பி ஏபிள் டு கம். அப்போ எனக்கு போக முடியும், அது நிகழ்காலத்தில் உங்களுக்கு போக முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஐ கேன் கோ. ஆனால் எனக்கு போக முடியுமா இருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு ஊகத்தோடு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க ஐ வில் பி ஏபிள் டு கோ. அதே போல் எனக்கு கலந்து கொள்ள முடியும்னு நீங்கள் சொல்லுவீங்க ஐ கேன் டேக் பார்ட். அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முடியுமா இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க. எப்படி? ஐ வில் பி ஏபிள் டு டேக் பார்ட். இன்னும் 2-3 எக்ஸாம்பிளுக்கு போவோம். எனக்கு உங்களை சந்திக்க முடியும். எப்படி வரும்? முடியும்னு சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். ஐ கேன் மீட். எனக்கு சந்திக்க முடியுமா இருக்கும் உங்களை நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம். எனக்கு உங்களை நாளைக்கு சந்திக்க இயலுமா இருக்கும், முடியுமா இருக்கும்னு எதிர்காலத்தில் சொல்கிறோம். எப்படி சொல்லணும்? ஐ வில் பி ஏபிள் டு மீட் யூ டுமாரோ. ஐ வில் பி ஏபிள் டு மீட் யூ டுமாரோ. அப்படி சொல்லிடும். இப்போ நல்லா விளைஞ்சி தானே. எனக்கு பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக். எனக்கு பேச முடியுமா இருக்கும் எப்படி வரும்? ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். எங்களுக்கு வெல்ல முடியும், we can win. we can win. எங்களுக்கு வெல்ல முடியுமா இருக்கும் எதிர்காலத்தில் we will be able to win. அதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு சொல்லும் பொழுது நாங்கள் கேன் என்பதையும், ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா இருக்கும்னு நாங்கள் எதிர்காலத்தில் சொல்லும் பொழுது will be able to என்பதையும் பாவிக்க வேண்டும். இன்றைக்கு லெசன் உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.